வெல்கம் டு ஜர்னி வித் சபரீஷ். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். என்னோட அன்பு அண்ணன், உங்களோட சிசிஎஃப் இன்னைக்கு நம்மளோட ஷோல ஜாயின் பண்ணியிருக்காரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். போன மேட்ச் டெஃபினிஷன் ஆஃப் ஸ்பின் சோக் இந்தியா விசஸ் நியூசிலாந்து அந்த மேட்சோட ரிவ்யூக்காகவும், அது மட்டும் இல்லாம இது திருப்பி குடுக்கும் நேரமாமே அப்படின்ற மாரி இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா அந்த மேட்சோட ப்ரிவ்யூவ பத்தி தான் பேசுறதுக்கு நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காரு. நம்ம சிசிஎஃப் அண்ணா. வெல்கம் டு தி ஷோ ஒன்ஸ் அகைன். வணக்கம் சபரீஷ். ஹாப்பி டு see you once again. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்த இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியாவோட ப்ரிவ்யூ பேசுறதுக்கு முன்னாடி, நம்ம வந்து இந்தியா, நியூசிலாந்து அந்த மேட்ச்ல ஞாயித்துக்கிழமை என்ன நடந்துச்சு அப்படின்றத அப்படியே பார்த்துட்டு வந்துருவோம். நம்ம முதல்ல பேட்டிங் ஆடுனோம். கண்டிப்பா நம்மளோட டஃபஸ்ட் ஆப்போனன்ட் இனிமேட்டு தான்டா இந்தியாவுக்கு வந்து சாம்பியன்ஸ் டிராபி டூரே சூடு பிடிக்க போகுது அப்படின்னு சொன்ன மாரி 22க்கு ஒரு 3 விக்கெட் அப்படியே டப்பு டிப்புன்னு தூக்கிட்டாங்க நம்மளோட டாப் ஆர்டர்ஸ. அதுக்கப்புறம் ஸ்ரேயாஸ் ஐயர் எப்படி நம்ம பாகிஸ்தான சொல்றோமோ, கண்டிப்பா பாகிஸ்தான் வந்தா கோலி அடிப்பாரு அப்படின்ற மாரி ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு வேல்யூபிளான ஒரு நாக் ஆடியிருந்தார். நம்மளும் நம்மளோட ப்ரிவியூஸ்லாம் சொல்லியிருந்தோம். அவர் ஒரு நல்ல ஒரு பினாமினல் டச்ல இருக்காருன்னு அத ஒன்ஸ் அகைன் திருப்பி அத ப்ரூவ் பண்ணி காமிச்சாரு. அண்ட் அக்சர் பட்டேல் ஒரு நல்ல ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த கேஎல் ராகுலா இருக்கட்டும், ஹர்திக் பாண்டியா ஃபினிஷ்ல ஒரு 45 ஒரு குரூஷியல் நாக் ஆடி இந்தியா ஒரு டீசன்ட் ஸ்கோருக்கு தள்ளாங்கன்னு நெனைக்கிறேன். மிடில் ஆர்டர் நல்லாவே எக்ஸ்போஸ் பண்ணாங்க. இந்தியாவோட பேட்டிங் எப்படி பார்க்குறீங்க? சரி சபரீஷ், ஒரு விஷயம் நம்ம முதல்ல ஸ்ரேயாஸ் ஐயரை பத்தி ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ். அதாவது ஜென்ரலா பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கொஞ்சம் கேரி ஃபார்வர்ட் ஆயிடும். நம்ம வந்து ஒரு சுப்மன் கில்லோட 100 பார்த்தோ, இல்ல ஒரு விராட் கோலியோட 100 பார்த்தோனே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செம்மடா! செம்ம நாக்குடா! இந்த மாரி ஒரு நாக் நம்மளால பார்க்கவே முடியாது. கண்டிப்பா அவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா 100 அடிச்சிருக்காங்க. சூப்பரா எஸ். விளையாடுனாங்க. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனா, என்னதான் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பிளேயர் மட்டும் எப்பவுமே பெருசா லைம் லைட்ல இருக்க மாட்டாரு. இன் ஸ்பைட் ஆஃப் கிவிங் கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ். அது யாருன்னு பார்த்தா ஸ்ரேயாஸ் ஐயர். புரியுதா உனக்கு? லாஸ்ட் 8, 9 மேட்ச் எடுத்துக்கிட்டீங்கன்னா 650. ஏன்னா, எஸ். நம்பர் 4ன்றது ஒரு குரூஷியலான ஒரு பொசிஷன். நான் யா. ஒரு விஷயம் சொல்றேன் உனக்கு. 2019 வேர்ல்டு கப்ல இந்தியாக்கு எல்லாமே நல்லா அமைஞ்சது. ஆனா கரெக்ட்டான நம்பர் 4 பேட்ஸ்மேன் அமையல. ஓகே. அந்த டைம்ல அம்பத்தி ராயுடு நல்லா ஃபார்ம்ல இருந்தாரு. ஆனா ஸ்குவாட்ல எடுக்கல. அதுக்கு பதில் 3டி பிளேயர் வேணும்னு சொல்லிட்டு இவர எடுத்தாங்க. விஜய் நம்மளோட சங்கர். தமிழ்நாடு பிளேயர் விஜய் சங்கர் எடுத்தாங்க. அவரும் ஒரு 2 மேட்ச் ஆடி திருப்பி இன்ஜூரி ஆயிட்டாரு. ஸோ ப்ராப்பர் நம்பர் 4 பேட்ஸ்மேன் இல்லாததுனால செமி ஃபைனல்ல நம்ம நியூசிலாந்து கிட்ட பங்க வாங்குனோம். அத ஆமா. மறக்கவே முடியாது. பட் 2023ல நம்பர் 4ல ஸ்ரேயாஸ் ஐயர் மோர் தென் 550 ரன்ஸ் இந்த வேர்ல்டு கப்ல அடிச்சாரு. அவுட்ஸ்டாண்டிங்கா விளையாடுனாரு. புரியுதா உனக்கு? இப்போ ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் அப்படி இப்படி ஒரு பேனுக்கு அப்புறம் வந்து கம்பேக் குடுத்திருக்காரு. அதுலயும் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட்டா விளையாடிட்டு இருக்காரு. ஸோ ஸ்ரேயாஸ் ஐயரோட ரோல் வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியல் இந்தியாக்கு. நம்பர் 4ல இன்கேஸ் ஸ்ரேயாஸ் ஐயரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏர்லியரா அவுட் ஆயிட்டாருன்னா, இந்தியா வில் பி இன் ரியலி ட்ரபிள். யா. அது ஷூரா சொல்லிக்கிறேன். ஏன்னா, கண்டிப்பா. அதுக்கப்புறம் உன்னோட லோவர் மிடில் ஆர்டர் எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து ரொம்ப கீயான ஒரு பிளேயர். ஏன்னா, அவர்கிட்ட 2 விதமான கேம் இருக்கு. கிளட்ச் கேமும் அவர்னால விளையாட முடியும். அடிச்சும் விளையாட முடியும். அததான் நியூசிலாந்து மேட்ச்ல காமிச்சாரு. ஈஸியா எஸ். டெம்ப்ட் ஆயி முன்னாடியே அவுட் ஆயிருக்கலாம். பட் ஆனா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அவர் அடிச்ச அந்த 79 வந்து ரொம்ப குரூஷியலா இருந்தது. மேபி இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த ஃபர்ஸ்ட் காமிச்ச ரெசிலியன்ஸ திருப்பி காமிச்சிருந்தா, இன்னுமே கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். பட் நெவர்தெல்லஸ் தட் 79 வாஸ் சோ குரூஷியல். அப்புறம் நீ சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, குரூஷியல் இன்னிங்ஸ் ஃப்ரம் த லோவர் மிடில் ஆர்டர் ஃப்ரம் ஹர்திக் பாண்டியா. நான் யா. ஏற்கனவே சொல்லியிருப்பேன் என்னோட வீடியோஸ்ல கூட. அக்சர் பட்டேல் அண்ட் ஹர்திக் பாண்டியா 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வரப்பிரசாதம் மாரி இந்தியாக்கு. எஸ்பெஷலி இன் ஒயிட் பால் கிரிக்கெட். 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டிங்லயும் சரி, பவுலிங்லயும் சரி, ஃபீல்டிங்லயும் சரி நெறைய வேல்யூ தராங்க இந்தியாக்கு. ஜடேஜா ஆல்ரெடி நம்மளுக்கு இருக்காரு தெரியும். பட் அக்சர் ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஹர்திக் பாண்டியா எப்பல்லாம் இந்த ஒரு குரூஷியல் டைம்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ பெர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அண்ட் ஒரு நல்ல விஷயம் இந்தியாக்கு என்ன நடந்ததுன்னா, நியூசிலாந்து மேட்ச்ல இதுவரைக்கும் நடந்த 2 மேட்ச்ல டாப் ஆர்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. கில் ஒரு 100 அடிச்சாரு. கோலி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100 அடிச்சாரு. ஸ்ரேயாஸ் ஐயர் கன்சிஸ்டன்ட்டா அடிச்சாரு. பட் லோவர் மிடில் ஆர்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பெருசா மேபி கேஎல் ராகுல் கூட ஒரு 40 அடிச்சாரு. பட் ஹர்திக் பாண்டியாக்கு ஒரு இன்னிங்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா, இட் ஹஸ் பீன் அ லாங் டைம். T20ல வேணா அவர் அடிச்சிருக்கலாம் கொஞ்சம் ரன்ஸ். ஆனா ஒன் டே கிரிக்கெட்ல அவர் ஒரு ஒரு 30 பால், 35 பால் ஆடியே ரொம்ப நாள் ஆச்சு. எஸ். அப்டின்னும்போது அவர் வந்து ஒரு 45 பால்ஸ் 45 அடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் அ குட் சைன் ஃபார் டீம் இந்தியா. ஈவன் ஜடேஜா கூட ஹேட் அ குட் ஸ்டிண்ட் 18 ரன்ஸ், 20 ரன்ஸ் கொஞ்சம் பால்ஸ் விளையாடுனது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செமி ஃபைனல் போறதுக்கு முன்னாடி லோவர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனும் பார்த்தீங்கன்னா, இந்த துபாயோட ஸ்லோ விக்கெட்ல கொஞ்சம் அக்கமடைஸ் ஆயிட்டாங்கன்ற மாரி எனக்கு தோணுது. ஸோ எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் குட் ஃபார் இந்தியா. ஸோ இந்தியா பேட்டிங் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ குட் பேட்டிங் லைனப் எந்த டவுட்டுமே இல்ல. நீ சொல்ற மாரி ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் அக்ரெசிவா ஆடுறாங்க, விக்கெட்ஸ் விழ்றாங்க. அசால்ட்டா ஆடுறாங்களான்னு என்ன கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ரோஹித் சர்மாவோட ரோல் வெரி சிம்பிள் சபரீஷ். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாலாம் அவர்னால விளையாட முடியாது. ஹி இஸ் ஹேவிங் ஃபிட்னஸ் கன்சர்ன்ஸ். அவருக்கு ஹாம்ஸ்ட்ரிங் ப்ராப்ளம் வேற இருக்கு. ஸோ மேக்ஸிமம் ரோஹித் சர்மா 10 ஓவர் ஆடுவாரு. ரோஹித் சர்மா 10 ஓவர் ஆடுனாலே இந்தியாக்கு 60 ரன் வந்துரும். எண்ட் ஆஃப் த டே.
ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா, ரோஹித் கிட்ட பெரிய ஸ்கோர்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவர் எப்பவும் அடிப்பார் பாத்தியா, அந்த ஒரு 40, 41 அத அடிச்சு குடுத்துட்டு போயிட்டா கூட போதும். இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஒரு மொமெண்டம்ம வச்சு அப்படியே ஃபுல் 50 ஓவர்ஸ் விளையாடலாம். நியூ பால்ல ரோஹித் சர்மா வில் பி வெரி க்ரூஷியல். அவர் அட்டாக் பண்றத அட்டாக் பண்ணி தான் ஆகணும். அது சீப்பா அவுட் ஆனாலும் பரவால்ல. இல்ல இறங்கி ஒரு 45, 15 அடிச்சாலும் பரவால்ல. அவரோட ரோல் அதுதான். அதுக்கு தான் நான் எப்பவுமே சொல்லுவேன். சுப்மன் கில் வந்து ரோஹித் சர்மாக்கு முன்னாடி அவுட் ஆயிடக்கூடாது. ஏன்னா, ரோஹித் எப்ப வேணாலும் பேட் அவுட் ஆயிடுவாரு. சுப்மன் கில் ஸ்டெடியா அங்க நிக்கணும். கில் எஸ். போன மேட்ச்ல சீக்கிரமா அவுட் ஆனோனே, ரோஹித்தும் டக்குன்னு அவுட் ஆயிட்டாரு. அப்புறம் விராட் கோலி வந்து பாத்தீங்கன்னா, நல்ல கேட்ச் ஃப்ரம் கிளென் பிலிப்ஸ். கண்டிப்பா. ஆல் ஆஃப் அ சடன் 30 ஃபார் 3 அது வந்து ஒரு டெட் ரப்பர் மேட்ச். எஸ். செமி ஃபைனல்ஸ்ல அப்படி ஆச்சுன்னா, யூ வில் பி அண்டர் பிரஷர். கண்டிப்பா, கண்டிப்பா. வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அது மட்டும் இல்லாம எனக்கு இன்னொரு கேள்வி என்ன வருது அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, இந்த 4 ஸ்பின்னர கொண்டு போனீங்களேப்பா! ஆல்ரெடி 3 ஸ்பின்னரே அதிகம்னு சொல்லும்போது, இந்த மேட்ச்ல வந்துட்டு ஒரு ரிஸ்க் எடுத்தாங்க. அந்த ரிஸ்க் பலனும் குடுத்துருக்கு. நம்ம ஊர் பையன் உங்களோட ப்ரிவியூலயும் சொல்லியிருந்தீங்க. நம்மளோட ப்ரிவியூஸ்லயும் நாங்க சொல்லியிருந்தோம். வருண் சக்கரவர்த்தி ஒரு ட்ரம்ப் கார்டா இருப்பாரு. அது மாரி வந்துட்டு நம்ம கம்யூனிகேட் கூட பண்ணிட்டு இருந்தோம். அவர வந்து ரீடே பண்ண முடியல. நான் என்ன யோசிச்சேன் அப்டின்னா, அவர் ஒரு செமி ஃபைனல்ல ஆடியிருக்கலாமே அப்டிங்கும்போது, கண்டிப்பா நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது, இன்னைக்கு பார்றா! இன்னைக்கு நைட் ஃபுல்லா அவனுங்க மண்டைய பிச்சுப்பானுங்க. எல்லாமே லெக் ஸ்பின்னா இருக்கட்டும், ஆஃப் ஸ்பின்னா இருக்கட்டும், கூகுலி எல்லாமே ஒரே மாரி வேரியேஷன்ஸ் குடுக்குறான். இவன வந்து கணிக்கவே முடியல. அதனால இவன எப்புட்றா நாளைக்கு ஆடப்போறான் அப்டின்ற ஒரு மன உளைச்சல்லே நாளைக்கு அவனுங்க வருவானுங்க. அப்டின்ற மாரி பேசியிருந்தோம். வருண் சக்கரவர்த்தி இந்த ஒண்ணு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, எங்க தொலைச்சோமோ அங்க தான் தேடணும் அப்டின்ற மாரி. துபாய்ல அந்த T20 வேர்ல்டு கப் அப்ப தொலைச்சாரு. கரெக்ட்டா வந்து கண்டுபிடிச்சுட்டாரு அப்டின்னு தான் சொல்லுவோம். ஒரு செம்ம கேமு. நீங்க வருண் சக்கரவர்த்தி நம்மளோட ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம் அப்டின்னா, அந்த குவாலிட்டி ஆஃப் ஸ்பின்னர்ஸ் இப்ப நம்ம ஒரு ஆஸ்திரேலியா கன்ட்ரி எடுக்கும்போது, எப்படி அந்த பேஸ் ட்ரியோ அப்டி சொல்றோம். ஒரு பாகிஸ்தான் டீம் எடுக்கும்போது ஒரு பேஸ் ட்ரியோ. குவாலிட்டி அண்ட் வெரைட்டி ஆஃப் ஸ்பின்னர்ஸ் இந்தியா வந்து ஒவ்வொரு டைமும் புரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா, T20 வேர்ல்டு கப் எப்படி சீல் பண்ணி குடுத்தாங்களோ, அதே மாரி இப்ப சாம்பியன்ஸ் டிராஃபிலயும் இந்தியா இந்த மாரி ஒரு 3 மேட்ச் ஒரு அன்பீட்டனா இருக்கறதுக்கு அவங்களோட சப்போர்ட் செம்மையா இருந்திருக்கு. நீங்க சொல்லலாம். பவுலிங் பத்தி. அதான் அவனோட முதல் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா 4 ஸ்பின்னர் வச்சு விளையாடுனது வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி தே நோ த கண்டிஷன்ஸ். எஸ். ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த டோர்னமெண்ட் வரதுக்கு முன்னாடி எதுக்காக 5 ஸ்பின்னர்ன்னு எல்லாருமே கேள்வி கேட்டோம். யாஹ்! ஏன்னா, எண்ட் ஆஃப் த டே ஒரு ஸ்பின்னர் எக்ஸ்ட்ரா தான். இன்னைக்கு வாஷிங்டன் சுந்தர் வாட்டர் பாயா வருவார்ன்னு என்னோட பிரிவியூல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். யாஹ்! எப்போ கண்டிப்பா. எப்போ வந்து அவங்க வருண் சக்கரவர்த்தி எடுத்தாங்களோ, புரியுதா எஸ். உனக்கு? பட் அது பிரச்சனை இல்ல. தே நீட் அ குஷன். அவங்க வந்து ரொம்ப கிளாரிட்டியோட இருக்காங்க. திடீர்னு ஒரு ஸ்பின்னர் இன்ஜூரி ஆயிட்டான்னா, எனக்கு இன்னொரு ஸ்பின்னர் தேவைப்படும். ஸோ இந்தியால இருக்கிற பெஸ்ட் ஸ்பின்னர்ஸ் யார் யார் இருக்காங்களோ, அவங்கள எல்லாரையும் தூக்கி ஸ்குவாட்ல போடு. அப்படிதான் போட்டாங்க. அண்ட் இன்னொன்னு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் உனக்கு நான் சொல்றேன். ரோஹித் சர்மா ப்ரீ மேட்ச் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல ஒரு விஷயம் சொன்னாரு. அதாவது எஸ். நாங்க வந்து இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஓவரால் 15, 16 மெம்பர் ஸ்குவாட் அனவுன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ஐஎல் T20 துபாய்ல நடந்திருந்தது. அத நாங்க ரொம்ப கீனா வாட்ச் பண்ணோம். அப்போ வாட்ச் பண்ணும்போது எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, கண்டிப்பா இந்த விக்கெட் போக போக டயர்ட் ஆயிடும். அட் த சேம் டைம் என்னதான் ஸ்பின்னர்ஸ விட மீடியம் பேசர்ஸ் விக்கெட்ஸ் எடுத்தாலுமே, ஸ்பின்னர்ஸ அந்த அளவுக்கு பெருசா அடிக்க முடியல. எக்கானமி ரேட் வந்து 4.5 இருந்தது. ஸோ எஸ். அந்த ஆங்கிள்ல யோசிக்கும்போது, பும்ராவோட ஆப்சன்ஸ்ல இந்தியாவோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் என்ன? ஸ்பின்னர்ஸ். யாஹ்! ஓகே. பும்ரா ஃபிட்டா இருந்தா, நீ பும்ரா, ஷமி அந்த காம்பினேஷன்ல நீ போலாம். பட் கண்டிப்பா. பும்ரா இல்ல அப்டின்னும்போது, சார் வேற என்ன சார் நீங்க பண்ண முடியும்? இந்தியா வின் பண்ணணும்னு கேட்டா, சோ பும்ரா ஸ்ட்ரென்த் இல்லன்னா வேற என்ன இந்தியாக்கு ஸ்ட்ரென்த்? ஸ்பின்னர்ஸ் தான். அண்ட் எஸ். கண்டிஷன்ஸும் அதுக்கேத்த மாரி இருக்கு. அதனால தான் அவங்க இத்தன ஸ்பின்னர்ஸோட போனாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பலன் கிடைக்குது. ஓகே. கண்டிப்பா. அண்ட் அதனால நான் ஏற்கனவே என்னோட ப்ரிவியூலயும் சொல்லியிருப்பேன். வருண் சக்கரவர்த்திய நியூசிலாந்து மேட்ச்க்காக வச்சிருக்காங்க போல இருக்குன்ற மாரி. எக்ஸாக்ட்லி அவங்க இந்த மேட்ச்ல வருண் சக்கரவர்த்தி எடுத்துட்டு வந்தாங்க. நான் என்னோட ப்ரிவியூலயும் சொல்லியிருந்தேன். இந்தியா நியூசிலாந்து மேட்ச் ப்ரிவியூலயும் சொல்லியிருந்தேன். வருண் எடுத்துட்டு வரணும். அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பீயிங் எ டெட் ரப்பர் மேட்ச்ன்னு. பட் வந்த உடனே 5 விக்கெட் எடுத்து கலக்கிட்டாரு. லிட்டரலி அன்பிளேயபிள். நான் வந்து சொன்ன யாஹ்! மாரி அவர்கிட்ட வேரியேஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கு சபரீஷ். அதாவது இப்ப நீ வந்து பார்த்தீங்கன்னா, குல்தீப் யாதவையோ, இல்ல வந்து அதர் ஸ்பின்னர்ஸ் ஜடேஜா, அக்ஸரோ பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட 2 வெரைட்டி ஆஃப் பால் இருக்கும். ஒண்ணு கன்வென்ஷனல் ஸ்பின், சைட் ஸ்பின் போடுவாங்க. நார்மல் ஸ்பின் போடுவாங்க. இன்னொன்னு ஸ்ட்ரெய்ட்டர் ஒன், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ். நீ ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஹேண்ட பிக் பண்ணி ஓரளவுக்கு ஆடிடலாம். என்னதான் இருந்தாலுமே தே ஆர் குவாலிட்டி பவுலர்ஸ். ஈஸின்னு சொல்ல முடியாது. பட் குவாலிட்டி பவுலர்ஸ். பட் அட்லீஸ்ட் யூ கேன் ஜட்ஜ் இட். குல்தீப் யாதவும் பார்த்தீங்கன்னா, நார்மல் லெக் ஸ்பின் போடலாம். சைனா மேன். இல்லன்னா அவர் வந்து கூகுளி போடும்போது அவர் பாம்ல அந்த ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃபரன்ஸ் லைட்டா தெரியும். அத நீ ஜட்ஜ் பண்ணலாம். ஆனா வருண் சக்கரவர்த்தி என்ன ஒரு மேட்டர்ன்னா, ஒரே ஆக்ஷன்லயே லெக் ஸ்பின் போடுறாரு, கூகுளி போடுறாரு, ஒரு மாரி ஆர்ம் பால் போடுறாரு, திடீர்னு ஒரு குயிக்கர் பால் போடுறாரு. சாண்ட்னர் போல்ட் ஆனத பார்த்திருப்ப. ஸோ ஒரே மாரி ஆக்ஷன்ல, ஒரே மாரி ரிலீஸ்ல இந்த பையன் என்னடா 4 வெரைட்டி போடுவான். சத்தியமா. நீ என்னதான் டிவி போட்டு, என்னதான் பயங்கரமா அனலிஸ்ட்ட வச்சுக்கிட்டு நீ பார்த்தாலும், அங்க பேட்ட புடிச்சு அந்த துபாய் பிட்ச்ல நீ வருண் சக்கரவர்த்திய நின்னு ஆடம்போது 2 கை காலும் நடுங்கும்.
அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இட் வில் பி அ சேலஞ்ச். இட்ஸ் அபவுட் எப்படி ஆஸ்திரேலியா வந்து பார்த்தீங்கன்னா, வருண பார்த்து ஆடிருவாங்களா? அப்படின்றது தான். அன்பார்ச்சுனேட்லி ஆஸ்திரேலியாக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனைன்னா, ஸ்டீவ் ஸ்மித்தும் இத சொன்னாரு. ஒரு ஜர்னலிஸ்ட் கேட்டாரு கேள்வி. ஸ்டீவ் ஸ்மித் கிட்ட. பாருங்க வருண் சக்கரவர்த்தி வேற லெவல்ல போட்டிருக்காரு. அவரு ஒரு மிகப்பெரிய ஒரு த்ரெட்டா உங்ககிட்ட வந்து நிக்கலான்னு. அப்ப சூப்பர் பாயிண்ட் சொன்னாரு. வருண் சக்கரவர்த்தி செம்ம ஸ்பின்னர் தான். டவுட்டே கிடையாது. ஆனா அத விட இன்னொரு 3 குவாலிட்டி ஸ்பின்னர் அந்த டீம்ல இருக்காங்க. அவங்களும் எங்களுக்கு ஒரு த்ரெட் தான். சோ கண்டிப்பா ஆஸ்திரேலியா மண்டேல இந்த ஒரு பிட்ச், இந்த ஸ்பின்னர்ஸ் எஸ். பயங்கரமா இருக்கு. சோ மைண்ட் அளவிலேயே அவங்க வந்து லைட்டா கொஞ்சம் அப்படி ஆடி போய் தான் இருக்காங்க. சோ இந்தியா வந்து என்னதான் உங்களுக்கு எல்லாமே அட்வான்டேஜா இருந்தாலுமே, ஸ்டில் தே ஹேவ் டு பிரிங் தியர் பெஸ்ட் கேம் டு பீட் ஆஸ்திரேலியா. இதுதான் கண்டிப்பா. என்னோட ஒரு பாயிண்ட். கண்டிப்பா. வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்தியா, நியூசிலாந்து மேட்சோட ரிவ்யூ என்ன நடந்துச்சு அப்டிங்கிறத பார்த்தோம். அப்டியே நம்ம இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்க்குள்ள அப்டியே டைவ் பண்ணி போவோம். அடுத்து என்ன நடக்க போகுது அப்டின்ட்டு. கிட்டத்தட்ட நான் இன்னொன்னு என்ன யோசிக்கிறேன்னா அப்டின்னா, நம்ம எல்லாருமே சொல்லியிருந்தோம். நீங்களும் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா ஆஸ்திரேலியா வந்து அவங்களோட மேட்ச் வின்னர்ஸ பவுலர்ஸ மிஸ் பண்ணியிருந்தாலும், செமிஸ் வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஐசிசி ட்ராஃபி அப்டின்னா நாங்க அங்க இருப்போம்டா அப்டின்ற மாரி செமிஸ் வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட ப்ரிவியூல பேசும்போது நீங்க சொன்னீங்க அண்டர் டாக்ஸா தான் வராங்க. அது மாரி அவங்க யோசிப்பாங்க. ஏய் செமி வந்ததே பெரிய விஷயம்டா. யோசிக்காம நீ பேட்ட விடு மச்சான். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அது வரத்துக்கும் நெறைய வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா வந்து இந்தியாவும் எந்த மாரி பிரஷர் ஆயிடக்கூடாதுன்னா, டோன்ட் சீ த ஆப்போனன்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். டேய் ஆஸ்திரேலியாடா அப்படின்னு இந்தியா கண்டிப்பா பிரஷர் ஆகக்கூடாது. அது மட்டும் இல்லாம நம்ம ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம நம்ம யோசிக்கிறோம் ஃபேன்ஸ். ஆனா வந்து பிளேயர்ஸ் அந்த மாரி யோசிக்க போறதில்ல. அவங்களோட பெஸ்ட் கேம் குடுக்க போறாங்க. நம்ம 2 டிராப் கேட்சஸ்லாம் விட்டோம். 2 மேட்ச்ல இருக்கட்டும். அ இந்த மேட்ச்லயும் ராகுல் ஒரு டஃபஸ்ட் சான்ஸஸ்லாம் மிஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அ அது மாரி இந்த மேட்ச்லயும் கேட்சஸ வந்து டிராப் பண்ணோம் அப்டின்னா, மேட்ச் கண்டிப்பா வேற மாரி போயிடும். அது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன மாரி இந்தியா கண்டிப்பா அவங்க கேம் ஆடியே ஆகணும். இந்த மேட்ச் எப்டி இருக்க போது? மேட்ச் அப்ஸ் எப்டி இருக்க போதுங்கிறத அப்டியே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்தியா பேட்டிங் பண்ணாங்க அப்டின்னா, கண்டிப்பா நம்ம பார்க்க போற மாரி ஒரு ஹை ஸ்கோரிங் வென்யூவாவும் இருக்க போறதில்ல. ரொம்ப லோ ஸ்கோராவும் இருக்க போறதில்ல. ஒரு 260, ஒரு 280 அப்டின்ற மாரி தான் இருக்கு. நான் என்ன நெனைக்கிறேன்னா, ஒரு 280 அடிச்சா இந்தியா கம்ஃபர்டபுளா அந்த மேட்ச்ல இருப்பாங்க அப்டின்னு நெனைக்கிறேன். ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க அப்டின்னா, கண்டிப்பா ஒரு 250க்குள்ள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணா நல்லா இருப்பாங்க. ஒரு கம்ஃபர்டபுளா ஜோன்ல இருப்பாங்கன்னு நான் நெனைக்கிறேன் நான். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. அதாவது ஈவன் நீ 280 சொல்றது கூட பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ வெரி, வெரி ஹை ஸ்கோர் இந்த ஒரு விக்கெட்ல. ஆனா நான் என்ன பண்ணுவேன்னா, நீ 250 நியூசிலாண்டோட அடிச்ச. ஆனா அந்த எஸ், 250 ஆஸ்திரேலியாவோட அடிச்சீன்னா, சம்டைம்ஸ் டிராவிஸ் ஹெட்டுக்கோ இல்ல சி என்ன பொறுத்தவரைக்கும் நான் ஓப்பனிங்ல ஜாஷ் இங்கிலீஷ் விளையாடுவேன். ஓகே. எஸ். ஏன்னா இங்கிலீஷ் அந்த நீங்க நியூ சொன்னது பால் தான் நடந்திருக்கு. ஏன்னா, இப்போ வந்து நீங்க வந்து நம்மளோட ப்ரிவியூஸ்லயே சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா நான் வந்து இங்கிலீஷ தான் ஓப்பன் நான் பண்ணுவேன் நான் அப்படின்னு. வந்து டோர்னமென்ட் முன்னாடியே சொன்னேன். பட் ஷாட் எஸ். ஆடுனாரு. ஒரு மேட்ச் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு. இப்ப ஷாட் கண்டிப்பா. இல்ல. இன்னும் நம்மளுக்கு தெரியல அவங்க 11ல என்ன பண்ணுவாங்கன்னு. மேபி தே வில் பி டெம்ப்டட் டூ பிளே ஜேக் ஃப்ரேசர் மெக்கர் கூட சடனா விளையாடுவாங்க. நான் இருந்தா விளையாட மாட்டேன். நாளைக்கு வந்து அவர் வேணா ஒரு குயிக் 30, 40 கூட அடிக்கலாம். ஆனா யாஹ்! என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜேக் ஃப்ரேசர் மெக்கருக்கு வந்தா இம்மீடியட்டா வந்து அக்சர் பட்டேலோ இல்ல ஜடேஜாவோ அக்சர் பட்டேல் தான் மெயினா வருவாரு உள்ள. ஓகே. அது 2வது ஓவரா இருந்தாலும் சரி, 3வது ஓவரா இருந்தாலும் சரி. அதனால நான் ஜாஸ் இங்கிலீஷ் விளையாடுவேன். எதுக்குன்னா, இந்த பக்கம் இந்த பக்கம் ஜாஸ் இங்கிலீஷ் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நியூ பால்ல ஓரளவுக்கு அந்த ஒரு ஷைன் இருக்கிற வரைக்கும் டப்ப டப்பன்னு அடிச்சுட்டு போயிடலாம். இந்த ஒரு மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த டீம் வந்து பவர் பிளே நல்லா விளையாடுறாங்க. தட் இஸ் கோயிங் டூ டிசைட் எவ்ரிதிங். ஏன்னா எஸ். மிடில் பேஸ் கொஞ்சம் டஃப்பா தான் இருக்க போகுது. கண்டிப்பா மிடில் பேஸ் எந்த டீம் நல்லா விளையாடுறாங்கன்னு பார்க்கணும். ஆனா ம். பவர் பிளே எந்த டீமுக்கு வந்து பெஸ்ட்டா அமையுது. தட் இஸ் வாட் கோயிங் டூ பி சோ குரூஷியல். அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 2 டீமுமே டாஸ வின் பண்ணி பேட்டிங் தான் எடுக்க பார்ப்பாங்க. டாஸ வின் பண்ணிட்டாலே முதல்ல ஒரு அட்வான்டேஜ் வந்துரும். எந்த டீமா இருந்தாலுமே. ஸோ மினிமம் அட்லீஸ்ட் என்ன பொறுத்தவரைக்கும் தே வில் ட்ரை டூ கெட் 265 டூ 270 தட் இஸ் ஐ அம் டெல்லிங் மினிமம். யாஹ்! சைக்காலஜிக்கலா ஸ்பின்னர்ஸ வச்சு அட்டாக் பண்ணலான்னு. இந்தியா இன்கேஸ் 265 இல்ல 270 அடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், அந்த டார்கெட்ல சேஸ் பண்றது ஆஸ்திரேலியாவுக்கு ரொம்ப கஷ்டம். என்னதான் டிராவிஸ் ஹெட் வந்து அகமதாபாத்ல அடிச்ச மாரி அடிக்கணும் 140. ஆனா ம். அந்த விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா நல்லா டியூ பேட்டுக்கு வரும். வந்தது. பிளாக் சாயில் கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டரா பேட்டுக்கு வந்தது. யாஹ்! ஆனா இந்த விக்கெட்ல நீ வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படி அடிக்க முடியாது. எஸ். அண்ட் துபாய் கிரவுண்ட்ஸும் கொஞ்சம் பெருசும் கூட. இட் வில் பி அ சேலஞ்ச் ஃபார் தீஸ் டைப் ஆஃப் பிளேயர்ஸ். ஏன்னா அவங்க பாகிஸ்தான்ல விளையாட்டு வந்திருக்காங்க. 1 1/2 கேம் தான் ஆடியிருக்காங்க. 1 1/2 அவங்களோட ஸ்கில்ல சொல்ல வரல. மொத்தமே 1 கண்டிப்பா. 1/2 மேட்ச்ன்னு சொல்ல வரேன். அதாவது ஒரு மேட்ச் ஃபுல்லா ஆடியிருக்காங்க. இன்னொரு மேட்ச் 2 பாதி தான் மேட்ச் வந்து நோ ஆடியிருக்காங்க. ரிசல்ட். இன்னொரு மழையில போயிடுச்சு. அப்படின்னும்போது, அந்த ஒரு ரிதம்ல இருப்பாங்க. இந்த கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும்ன்றத கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, அவங்க உள்ள போய் செட்டில் ஆவறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். எஸ். ஸோ, சுத்தி பார்த்தீங்கன்னா, எல்லா சைட்லயும் அணை கட்டுறீங்களேடா! எல்லா இடத்துலயுமே இந்தியாக்கு அட்வான்டேஜா இருக்கேன்ற மாரி தான் இருக்கு. இத மீறி நீ ஒரு பாயிண்ட் சொன்ன பார்த்தியா? நல்ல பாயிண்ட்டு. அதாவது நான் கண்டிப்பா இந்த டோர்னமென்ட்க்கு முன்னாடி ஆஸ்திரேலியா உள்ள வரும்போது அண்டர் டாக்ஸா வராங்க முதல் முறையான்னு சொன்னேன். என்ன ரீசன்னா, அவங்க கிட்ட இருக்கிறது டெப்ளீட்டட் பவுலிங் லைனப்.
எஸ். சோ, இந்த மேட்ச்ல எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியா வந்து ரொம்பலாம் தலைக்கு போட்டுக்க மாட்டாங்க. தே வில் ட்ரை டூ கம் அண்ட் பிளே பாசிட்டிவ்லி. ஓகே. கட்டச்சுதுன்னா ஓகேடா. இல்லன்னா அவனுங்க ஊர்ல எதுவும் கேட்க போறதில்ல. இந்தியால கண்டிப்பா. தான் பிரஷர் உனக்கு. ஆஸ்திரேலியா வேர்ல்டு கப் வின் பண்ணா கூட, அங்க கூட்டம் வரும்னு பார்த்தீங்கன்னா, யாரும் வரல. ஒரு சாதா ஒரு பப்ளிக் வந்து இறங்குன மாரி தான் பார்க்குறாய்ங்க. 2023 வேர்ல்ட் கப் வின் பண்ணிட்டவங்க எஸ், எஸ். போகும்போது. அப்டின்னும்போது இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபினா, வாட் இஸ் த சாம்பியன்ஸ் ட்ராஃபி அப்டின்னுவானுங்க. அவனுங்கலாம் அது பெரிய மேட்டரே கிடையாது. ஆனா, அவங்க பிளேயர்ஸ் பேஷனேட்டா விளையாடுவாங்க. தட் இஸ் வாட். பட் இந்தியா அப்டி கிடையாது. இங்க வந்து கிரிக்கெட் கிரேசி கண்ட்ரி. நீ எஸ். ஜெயிச்சிட்டீன்னா, தூக்கி உன்ன தல மேல வைப்பாய்ங்க. தோத்துட்டீன்னா, அதே கீழ போட்டு மிதி மிதின்னு மிதிப்பானுங்க. போறான் வரவன்லாம் திட்டுவான். புரியுதா கிரிக்கெட் உனக்கு? பார்த்தா கூட திட்டுவான். அதுதான். சோ கண்டிப்பா நீ சொல்றது என்னதான் இந்தியாக்கு ஃபுல் அட்வான்டேஜா இருந்தாலுமே, அண்டர் டாக்ஸ் ஆஸ்திரேலியா வரதுனால, தே கேன் பிளே ஆல் அவுட் பாசிட்டிவா விளையாடலாம். பட் ஸ்டில் இந்த கண்டிஷன்ஸ்ல இந்த குவாலிட்டி ஸ்பின் அகைன்ஸ்டா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் சப்ரிஷ். இது என்னோட ஒரு ஃபீல். இதெல்லாம் தாண்டி ஆஸ்திரேலியா வின் பண்றான்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் நம்மளுக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. வார்த்தைகளே கிடையாது. டோர்னமென்ட் முடியிற வரைக்கும் இப்படி சல்யூட் அடிச்சுக்கிட்டு நின்னுக்கினே இருக்க வேண்டியது தான். வேற அது வழி இல்ல. நீங்க சொன்ன மாரி கண்டிப்பா அப்படிதான் நடக்கப்போது. நடக்கப்போது மீன்ஸ் அப்படி நடந்தா அப்படி நடந்துரும் அப்படின்ற மாரி நான் வந்து சொல்றேன். நீங்க சொன்ன மாரி நான் ஏன் 280 அப்படி சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பவுலிங் எனக்கு வந்து பேட்டிங்ல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அதே பவர் ஹவுஸோட தான் வர்றாங்க. நீங்க சொன்ன மாரி இன்னொன்னு அவங்களுக்கு வந்து என்ன இதா இருக்க போகுதுன்னா, அகமதாபாத்ல வந்த மாரி பால் பேட்டுக்கு வரப்போறதில்ல. ஆக்சுவலா நீ அவங்களோட பவுலிங் சொன்னல்ல, நேதன் எல்லிஸ்லாம் இருக்கார்ல, அவரோட யாஹ்! யாஹ்! ஸ்லோவர் பால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சாப்ட்டு சாயங்காலமா வரும். அதாவது என்ன வரவே மாட்டேங்குது இந்த கண்டிஷன்ஸ்லாம். அவரு ஒரு மிகப்பெரிய த்ரெட்டா இருப்பாரு. ஆடம் யாஹ்! யாஹ்! ஜாம்பா கண்டிப்பா ஜாம்பா த்ரெட்டா இருக்கு. நான் வந்து ஜாம்பா ஜாம்பாவோட அந்த நான் பேக் ஆஃப் லென்த்ல சூப்பரா போடுவாரு அந்த ஸ்பின்னு. நீ ஃப்ரண்ட்டும் வர முடியாது, பேக்கும் வர முடியாது. ஆனா, நான் திருப்பி இன்னொரு விஷயம் சொல்றேன். இத முடிச்சுட்டு சொல்றேன். சோ, யாஹ்! அவரு ஒரு த்ரெட்டா இருப்பாரு. ஈவன் மேக்ஸ்வெல் கூட பார்த்தீங்கன்னா, அவரோட ஆஃப் ஸ்பின்னர்ஸ நெறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அந்த ஆர்ம் பால்லாம் அவரு செம்மையா போடுறாரு. அவரு ஒரு மாரி சைட் ஸ்பின் போடுவார்ல. அவரோட ஆக்ஷன் ஒரு மாரி புரியுதா? வைட் ஆஃப் த கிரீஸ் வந்துட்டு ஒரு மாரி ஃப்ரீ ஃப்ளோயிங் ஆக்ஷன் தான. சைட் ஆர்ம் மாரி தானே அவருக்கு. அதனால என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, நல்லா அடிக்கிறாரு. அது ராங் ஒன் வந்து பவுன்ஸ் ஆயி வருது. ஸ்டம்பிங் ஆறாங்க, காட் பிஹைண்ட் ஆறாங்க. பட் என்னதான் இருந்தாலுமே மேக்ஸ்வெல் இஸ் ஓகே டீசென்ட் பவுலர். த்ரெட்ன்னு பார்த்தா எல்லிஸ் அண்ட் ஜாம்பா தான். அதே மாரி யாஹ்! பார்த்தீங்கன்னா, நியூ பால்ல டொவர்செஸும் சரி, ஸ்பென்சர் ஜான்சனும் சரி, அந்த ஒரு நேக் இருக்கு அவங்களுக்கு நியூ பால்ல அப்படி வந்து ஒரு 1 ஆர் 2 விக்கெட்ஸ் எடுக்க. இன்னைக்கு பல சேனல்ல என்னது பென் டோஷிஷா அப்படி இப்படின்றாய்ங்க. அவன் வந்து 6 விக்கெட் எடுத்திருக்கான் 2 மேட்ச்ல. அதனால நெறைய விஷயங்கள வந்து நம்ம இந்தியா ஆடுறதே மட்டும் பார்த்தா வேலைக்கு ஆவாது. யாஹ்! யாஹ்! ஆப்போனன்ட் என்ன பண்ணியிருக்கான்றத பார்த்தா மட்டும் தான் தெரியும். புரியுதா உங்களுக்கு? அதனால அவனும் அவனும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு த்ரெட்ன்னு சொல்றத விட நல்ல ஒரு பவுலர். ஸ்பென்சர் எஸ். ஜான்சன் சம்டைம்ஸ் அவரோட ஹைட்ட யூஸ் பண்ணி குர்பாஸ் விக்கெட் எடுத்தாரு பாத்தியா? அந்த மாரி ரோஹித் சர்மா விக்கெட், விராட் கோலிக்குலாம் அவர் ஒரு த்ரெட்டா இருக்கலாம். ஸ்பென்சர் ஜான்சன் வில் பி எ த்ரெட் டூ ரோஹித் சர்மா அஸ் வெல் அஸ் விராட் கோலி. ஏன் சொல்ல வரேன்னா, ஸ்பென்சர்னால கொஞ்சம் அந்த பால இப்டி ஆங்கிளும் பண்ண முடியும். கொஞ்சம் இப்டி உள்ளயும் எடுத்துட்டு வர முடியும். அவர் ஹைட்ட யூஸ் பண்ணி. ஸோ, அதனால அது ஒரு அட்வான்டேஜா இருக்கும். ஸோ, அதனால ஆஸ்திரேலியா பவுலிங் நீ நெனைக்கிற மாரி அது வந்து 280 அடிச்சிட முடியும் ஈஸியா அப்படின்னு கிடையாது. அன்லெஸ் இந்தியா ட்ரெமெண்டஸா பவர் பிளேல பியூட்டிஃபுல்லா விளையாடி, ஒரு கேம செட் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்தாங்கன்னா, ஓகே அப்படி சொல்லலாம். பட் 280 ஜஸ்ட் லைக் தட் அப்படி இந்தியா அடிச்சுருவாங்க. பேட்டிங் வின் மீன் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடுனான்னு என்ன கேட்டீங்கன்னா, இட் ஒன்ட் பி லைக் தட். எப்படி நம்ம நியூசிலாண்டோட ஒரு கஷ்டப்பட்டு அப்படியே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி வந்தோமோ, கிட்டத்தட்ட அந்த மாரி தான் இருக்கும். அப்படின்னு தோணுது. என்ன ஸ்பின்னர்ஸ என்ன பண்ணலாம்னா, பேக் ஃபுட்ல ஆடிடலாம். இந்த ஸ்லோ விக்கெட்ல. புரியுதா உனக்கு? அவங்க டீம்ல யாருமே ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் கிடையாது. நீ வருண் சக்கரவர்த்தி வந்து பேக் ஃபுட்ல போய் ஆடணும்னா, அந்த மாரி ஒரு ஆர்ம் பால் போடுவாரு அவரு. நீ ஆடுறது கஷ்டம். ஜாம்பா கிட்ட கூட அந்த குயிக்கர் டெலிவரி இருக்கு. ஸ்டில் இந்த விக்கெட்ல நீ பேக் ஃபுட்ல போய் அப்படி ஆடிடலாம். உனக்கு டைம் இருக்கும். அது வேணா ஒரு சின்ன சேலஞ்ச் ஆஸ்திரேலியா ஃபேஸ் பண்ணுவாங்க தவிர, ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் லைக் தட் 280 அடிச்சிட முடியாது சபரீஷ். எஸ். நான் கம்ப்ளீட்லி அக்ரி வித் யூ. நான் ஆக்சுவலா எப்படி பிளான் பண்ணேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேட் ஹென்ரியா இருக்கட்டும், கைல் ஜேமிசனா இருக்கட்டும், நல்லா பால வந்து நல்லா இது குடுத்தாங்க. உள்ள பேட்ஸ்மேனுக்கு வந்து ஒரு த்ரெட்டனிங்கா இருந்தாங்க. அப்படி கம்பேர் பண்ணும்போது, உங்களுக்கு ஆஸ்திரேலியா பேட்டிங் பவர் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு ஷெல்லுக்குள்ள போயிட்டாரு. கேன் வில்லியம்சனா இருக்கட்டும், அவங்க டீம் வந்து எப்படின்னா, அத மேக் இட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஒரு 20 ஓவருக்கு ஒரு 100 அந்த மாரி ஸ்லோயிஷா போயிட்டு இருந்தாங்க. அந்த மாரி ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் இருக்காது. அதனால வந்து 280 அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலா நான் ஏன் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லியம் ரூக்கி, கெயில் ஜேமிசன் அண்ட் மேட் ஹென்ரிய விட பென் டார்ஷிஸ் அண்ட் ஸ்பென்சர் ஜான்சன் ஒரு த்ரெட்டா இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து டாப்லயே வந்து ஒரு பவர் பிளேலயே ஒரு 3 விக்கெட் எடுக்க ஒரு விக்கெட்டபிலிட்டி அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. நான் இல்லன்னே சொல்லல. இவங்க அளவுக்கு இருக்கா? அப்படின்றத வந்து ஒரு அவங்க பவுலிங்க வந்து இப்போதைக்கு எப்படி சொல்றது? நம்ம அவங்களோட பேஸ் ட்ரியோ ஆடியிருக்கோம்.
அந்த டஃபஸ்ட் பவுலர்ஸ பேஸ் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது இந்த ஸ்கோர் அடிச்சோம்னா கண்டிப்பா நம்ம வந்து வின் பண்ணிடலாம் அப்படின்ற மாரி நான் சொன்னேன். நீங்க சொல்ற எனக்கு மாரி ஒரு 2 எனக்கு புரியுது சபரீஷ். நீ சொல்றது புரியுது. ஆன் பேப்பர் நீ எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி என்னடா அந்த அளவுக்கு நீங்க சொல்லிக்கிற அளவுக்கு பவுலர்ஸ் இல்லன்னு. பட் நம்ம ஒரு விஷயத்த நோட் பண்ணணும். சரி, அவங்க விளையாடின அந்த 1 1/2 மேட்ச். அந்த 1 1/2 மேட்ச்ல இந்த பவுலர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க? அதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு யா சாம்பிள் சைஸ். எஸ். கரெக்ட்டா? அந்த சாம்பிள் அது சைஸ மட்டும் வச்சுட்டு இல்லாம தான் நம்ம பேச முடியும். அதுல பார்க்கும்போது டுவார்சிஸ் 2 மேட்ச்ல 6 விக்கெட். ஸ்பென்சர் ஜான்சன் எஸ். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அதுவும் எதிர்பார்த்த அளவுக்கு போடலனாலும், செகண்ட் மேட்ச் நல்லா யா போட்டாரு. ஒரு ஜாம்பா கம்பேக் மேபி குடுத்தாரு. 2 மேட்ச்ல கொஞ்சம் ஆஃப் கலரா இருக்கலாம். பட் ஒரு நாக் அவுட்ன்னு வந்துட்டா ஜாம்பாவும் த்ரெட் தான். எஸ். ஓகேவா? அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியன் பேட்டர்ஸுக்கும் ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீம் ஒரு இன்கமிங் டெலிவரி வந்து ஒரு த்ரெட்டனிங்கா தான் இருந்திருக்கு. அததான் நான் சொல்ல அதையும் வரேன். நம்ம நேதன் எல்லிஸும் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த எஸ். கண்டிஷன்ஸ் அந்த அவருக்கு கண்டிஷனுக்கு பக்காவா அவருக்கு செட் செட் ஆகும். ஆவார். எஸ். அதாவது நீ டெத்லலாம் நேதன் எல்லிஸ் தான் இறக்குவாங்க. சுத்தலாம் முடியாது. பால் பேட்டிக்கே வராது. அப்டின்னும்போது, இந்த துபாய்ல நீ அந்த ஸ்லோவர் பவுன்சர் டாக்டிக்ஸ் ட்ரை பண்ணலாம். நீ பாரு ஹர்திக் பாண்டியா அப்படிதான் அவுட் ஆனாரு. ஸ்ரேயாஸ் ஐயர் அப்படிதான் அவுட் ஆனாரு. ஸோ இது 2 டீமுமே ட்ரை பண்ணுவாங்க. அன்பார்ச்சுனேட்லி இந்தியா வந்து ட்ரை பண்ணலாம்னு நெனச்சா கூட 4 ஸ்பின்னர் வச்சு உருட்ட போறாங்க. அது வேற விஷயம். ஆனா ஆஸ்திரேலியாவோட ஸ்ட்ராட்டஜி இதுவா தான் இருக்கும். புரியுதா உனக்கு? அதனால இட் வில் பி எ ரியலி குட் டைட் மேட்ச்ன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஐ ஹோப் கண்டிப்பா. இந்தியா வில் வின். அதுதான் நானும் பிரெடிக்ட் பண்றேன். ஏன்னா கண்டிஷன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ஃபேவரா இருக்கு. இதுக்கு மேல சி மனசாட்சியோட நம்ம அனலைஸ் பண்ணணும். அத மீறி ஆஸ்திரேலியா வின் பண்றான்னா, அவனுக்கு சல்யூட்ட போடுவோம். எப்படி அவன் நல்லா விளையாடுனான்றத ரிவ்யூ பண்ணலாம். ஆனா கண்டிப்பா. ஓவராலா ஆட்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ணி நம்ம கண்டிஷன்ஸ பார்த்து நம்ம வந்து ஒரு பிரெடிக்ஷன் பண்றோம்னா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இன் ஃபேவர் ஆஃப் இந்தியா தான் இருக்கு. எஸ். கண்டிஷன்ஸும் இன் ஃபேவர் இந்தியாவா தான் இருக்கு. பிளேயிங் 11ம் அப்படிதான் இருக்கு. புரியுதா உனக்கு? அப்படின்னும்போது, ஸோ ஆப்வியஸ்லி அது ஒரு விஷயம் இருக்கு. ஆஸ்திரேலியான்றது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நேம் அந்த அந்த கண்ட்ரியோட பேர் ஆஸ்திரேலியான்னு கேட்டாலே நம்மளுக்கு வந்து ஒரு பயம் வரும். அந்த ஒரு விஷயம் தான். பட் எனக்கு பெர்சனலா இந்தியா ஆஸ்திரேலியாவோட தான் விளையாடணும் செமி ஃபைனல்ஸ்ன்னு தோணுச்சு. ஏன்னா, எஸ். ஒண்ணு ஆஸ்திரேலியாவ அடிச்சு உள்ள போ கெத்தா. இல்லன்னா ஆஸ்திரேலியாவோடயே தோத்து போ. பிரச்சனை இல்ல. ஆஸ்திரேலியா தானே உன்ன அடிச்சான். அவன் அடிச்சா என்னடா? அவன் பெரிய டீம்டா. அவன் பிஸ்தாடா அவன் அப்படின்னு நெனச்சு நான் அந்த ஆங்கிள்ல தான் பார்ப்பேன். புரியுதா உனக்கு? கண்டிப்பா. சோ எனிவே இந்தியா ஹேவ் தி அட்வான்டேஜ். லெட்ஸ் வெயிட் எஸ். அண்ட் சி. கண்டிப்பா. நானும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸே நெறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. "டேய் இந்த மேட்ச் நியூசிலாண்டோட தோத்துருவோம்டா. ஆஸ்திரேலியாவோடலாம் செமி வேணாம்டா. 2023 போதும்டா" அப்டின்னு. நான் வந்து எப்டி யோசிக்கிறேன் அப்டின்னா, 2015லயும் நம்ம வாங்குனோம். 23லயும் வாங்குனோம். நீ வந்து இந்த சாம்பியன் டீமும் அவங்க கிடையாது. இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, அவங்களோட பவுலர்ஸ் கிடையாது. இந்த டீம் எக்ஸாக்ட்லி அடிச்சு நானும் இந்தியா அதுதான் ஃபைனல் சொல்ல வரேன். முடியல அப்டின்னா, நமக்கு கப்பு வேணாம்டா அப்டின்ற மாரி. ஏன்னா நீ அ சவுத் ஆப்பிரிக்கா வந்தா சேலஞ்ச் இன்னும் அதிகமா இருக்கும் செமில. எஸ், எஸ் கம்ப்ளீட்லி. யாஹ்! ஏன்னா, ஓகே துபாய் கண்டிஷன்ல உனக்கு ட்ரெடிஷனலா உனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றதுனால, இந்த பர்ட்டிகுலர் டூர்னமென்ட்ல ஸ்டில் சவுத் ஆப்பிரிக்கா வந்து வெல் எக்யூப்டு டீமா இருக்கான். யாஹ்! ஆஸ்திரேலியாவ யாஹ்! கம்பேர் பண்ண. இப்ப நீ ஆஸ்திரேலியான்னும்போது உனக்கு ஸ்டில் உனக்கு ஒரு என்னதான் நம்ம வந்து சாம்பிள் சைஸ வச்சு பேசினாலுமே, உனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை வருதுல்ல. ஓகே டுவார்சி, ஸ்பென்சர் ஜான்சன் அவன் பார்த்து ஆட்டா ஓகே. ஜாம்பா மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படி ஆட்டா ஓகே. மத்தவனுங்கலாம் பார்த்துக்கலாம், அடிச்சுக்கலாம். இந்த மாரி உனக்கு நீயே உனக்குள்ள ஒரு சும்மா ஒரு எப்படி இந்தியா யாஹ்! பெர்ஃபார்ம் யாஹ்! யாஹ்! பண்ணுவாங்கன்னு மனசுல ஓரளவுக்கு ஓகே, ஓகே. இப்படி ஆட்டா ஓகே அப்படி. என்ன அவங்க பேட்டிங்க பார்க்கும்போது தான் கொஞ்சம் பயம் இருக்கு. ஆனா நீ இதே சவுத் ஆப்பிரிக்கா வந்தா ரபடா, யான்சன், என்கிடியும் நல்ல ஃபார்முக்கு வந்துட்டாரு. யாஹ்! முல்டர் வேற லெவல்ல போட்டுட்டு இருக்காரு. கேஷவ் மகாராஜ் இஸ் எ த்ரெட். பேட்டிங்ல ரிக்கில்டன், பவுமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கடபார தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ராசிவ் ஆண்டர்சன், மார்க்ரம், ஹென்ரி கிளாசன், அதுக்கப்புறம் டேவிட் மில்லரு. இந்த டீம பாரு எப்படி இருக்குன்னு. இந்தியா கண்டிப்பா, வர்சஸ் கண்டிப்பா. சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல் வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அது ஒன் ஹெல் ஆஃப் அ மேட்ச்சா இருக்கும். அதுல எந்த டவுட்டுமே எஸ். கிடையாது. அதுக்கு இந்தியா கண்டிப்பா. முதல்ல ஆஸ்திரேலியாவ தாண்டணும். எஸ். ஆனா இப்ப டீமோட பிரெடிக்ஷன பார்த்தாச்சு. எப்படி டீம் இந்த மேட்ச் இருக்க போகுதுன்னு பார்த்தாச்சு. பிளேயிங் 11ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? கண்டிப்பா இந்தியன் டீம்ல எந்த சேஞ்சஸும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஆஸ்திரேலியால கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு சேஞ்ச் பண்ணியே ஆகணும். மேத்யூ ஷாட் ரூல்ட் அவுட் ஆயிட்டாரு. ஒரு கூப்பர் கார்னர்லி மட்டும் கொண்டு வந்துரு. இல்ல மேல இங்கிலீஷ் ஓப்பன் பண்ணிட்டு கீழ ஒரு ஆரன் ஆடிய கொண்டு வருவீங்களா? அ உங்களோட சேஞ்சஸ் எந்த மாரி இருக்கும்? இல்ல இந்தியாவுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவீங்களா? ஹர்ஷதீப் உள்ள கொண்டு வருவீங்களா? இப்பதான் என்னோட இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா பிரிவியூ இப்பதான் நான் ரிலீஸ் பண்ணேன். உன் வீடியோ வரதுக்கு முன்னாடி தான். அதுலயும் எஸ். கிளியர் கட்டா சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியா பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா ஒரு ஃபோர்ஸ்ட் சேஞ்ச் இருக்கு. ஏன்னா மேத்யூ யாஹ்! ஷாட் இன்ஜுரி. அவருக்கு பதில் கண்டிப்பா இவங்க கூப்பர் கார்னலி தான் விளையாடுவாங்க. ரீசன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தே ஹேவ் அ லெக் ஸ்பின்னர் ஆடம் ஜாம்பா. தே எஸ். ஹேவ் அ ஆஃப் ஸ்பின்னர் கிளென் எஸ். மேக்ஸ்வெல் அண்ட் ஈவன் இவரு கூட போடுவாரு. டிராவிஸ் ஹெட் கூட போடுவாரு. பட் தே நீட் அ குட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். புரியுதா உங்களுக்கு? லாபுஷியன் கூட லெக் ஸ்பின் போடுவாரு. ஆனா பார்ட் டைம் தான். ஆனா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வேணும்ன்ட்டு தான் அவங்க கூப்பர் கார்னலிக்கு போனாங்க. ஜெனரலா யாஹ்! இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சுமாரான லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னே திணறுவாங்க. நீ எஸ். பாரு எஸ். சாண்ட்னர கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. ஈவன் ரச்சின் ஆமா. ரவீந்திரா அவர் கூட ஃப்ரீ ஃப்ளோயிங்கா இந்தியா விளையாடல. அதனால அந்த ஒரு கான்செப்ட்ல கூப்பர் கார்னலி எடுத்துட்டு வந்தாங்க. டெஃபினட்டா அவர பிளேயிங் 11ல விளையாடுவாங்க.
என்ன பொறுத்தவரைக்கும் அவங்க வந்து ஜேக் ஃப்ரேசர் மகக்கு டெம்ப்ட் ஆகலாம். ஆனா, அவர் எடுத்துட்டு வந்தா அவங்களுக்கு ஒரு பவுலிங் ஆப்ஷன் கம்மியாகுது. கண்டிப்பா, கண்டிப்பா. பேட்டிங்க அத பண்ண ஸ்ட்ராங் மாட்டாங்க. படுத்தணும் பேட்டிங்க ஸ்ட்ராங் படுத்தணும்னு நெனச்சு அவங்க விளையாடுறதுலாம் ஓகே. பட் பவுலிங் வீக் ஆயிடும். கூப்பர் கனலி வந்தா உங்களுக்கு பவுலிங் கொஞ்சம் லைட்டா ஒரு எக்ஸ்ட்ரா குஷன் இருக்கும். ஓ! பால் பயங்கரமா திரும்புதுயா. 3 ஃபாஸ்ட் பவுலர்ல வெறும் எல்லிஸ் மட்டும் 10 ஓவர் போடட்டும். மத்தபடி டார்சிஸும், ஸ்பென்சர் ஜான்சனும் 8, 8 ஓவர் போட்டா போதும்டா. மத்தவனெல்லாம் ஸ்பின்ன வச்சு முடிங்கன்னும்போது உங்களுக்கு கூப்பர் கனலி ஹெல்ப்ஃபுல்லா இருப்பான். நான் ஜஸ்ட் அவன் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். அவனுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. இருந்தாலும் நான் வந்து அந்த கண்டிஷன்ஸ பேஸ் பண்ணி சொல்றேன். யாஹ்! புரியுதா உனக்கு? அப்டின்னும்போது உனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் இருந்தா குஷன். ஏன்னா, என்னதான் இருந்தாலுமே, என்னதான் நீ சொன்னாலுமே மேக்ஸ்வெல் நல்லா போட்டாலுமே, அவர் ஆர்டினரி பவுலர் தான். இந்தியா கான்ஃபிடென்ட்டா ஆடுவாங்க. பட் ஸ்டில் மேக்ஸ்வெல் ஆல்சோ வில் பி எ த்ரெட். அவர் அசால்ட்டா நினைக்கக் கூடாது. ஆனா, எஸ். அதுக்கப்புறம் அவரு ஸ்டீவ் ஸ்மித் நெனச்சா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, லாபஷனையும், டிராவிஸ் ஹெட்டையும் போட விடுறது பிரச்சனை கிடையாது. சம்டைம்ஸ் அது பேக் ஃபயர் ஆகலாம். திடீர்னு ஒரு செட் ஸ்ரேயாஸ் ஐயர் அந்த பக்கம் நின்னு விளையாடிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஒரு விராட் கோலி ஆடிட்டு இருக்காருன்னும்போது, ரன்ஸ் குயிக்கா வர கூட சான்சஸ் இருக்கு. அந்த ஒரு ரிஸ்க் எடுப்பாங்களா ஆஸ்திரேலியா? கூப்பர் கனாலி தான் விளையாடணும். கூப்பர் கனாலி விளையாடுனா, ஆட்டோமேட்டிக்கா ஜாஸ் இங்கிலீஷ் தான் ஓப்பன் பண்ணணும். ஓகே. அதுதான் கரெக்ட்டான முறை. இல்ல இவங்க வந்து லாபுஷேனிய எடுத்துட்டு வந்து ஓப்பனிங் இறக்கி விட்டு, இங்கிலீஷ் அவர் பொசிஷன்லயே ஆடட்டும் அப்படின்னு நினைக்க கூட செய்யலாம். ஆனா தட் வோன்ட் வொர்க் அவுட். ஏன்னா இனிஷியலா இங்கிலீஷும், டிராவிஸ் ஹெட்டும் என்ன ஒரு ஸ்டார்ட் குடுக்குறாங்களோ, அத வச்சு தான் கேம வந்து நம்மளால சொல்ல முடியும். ஆஸ்திரேலியா பொறுத்தவரைக்கும். பண்ணுவாங்களா? பார்க்கலாம். என்ன பொறுத்தவரைக்கும் கூப்பர் கனாலி ஒன் சேஞ்ச். ஓகே. டிராவிஸ் இங்கிலீஷ் டாப் ஆஃப் தி ஆர்டர். இந்தியா பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பெர்சனலா சொல்லப்போனா ஐ டோன்ட் வாண்ட் எனி சேஞ்சஸ். உன்னோட ஸ்ட்ரென்த் என்ன? பும்ரா இல்லன்னா ஸ்பின் தான் உன்னோட ஸ்ட்ரென்த். நம்பிக்கையோட போ. அவ்வளதான். என்னத்துக்கு திணர்ற? அதான் பார்த்தல்ல இந்த பிட்ச் உனக்கு ஏத்த மாரி தானே இருக்கு. அத மீறி சும்மா ஒரு ஆப்ஷன் சொல்றேன். இல்ல ப்ரோ. அத மீறி உன்னால ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணணும்னா என்னவா இருக்கும்னா, ஒண்ணு பண்ணலாம். ஆனா அது வந்து கொஞ்சம் ரிஸ்க். ஷம்மிக்கு பதில் நீ ஒரு ஹர்ஷித் ராணா எடுத்துட்டு வரலாம். ஹர்ஷதீப் சிங்க விட்டுருங்க பாஸ். அவர் நல்ல பவுலர் தான். சான்ஸ் குடுத்திருந்தா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்தே குடுத்துருக்கணும். அஸ்வின் கூட அவர் சேனல்ல சொல்லியிருப்பாரு. நீ ஃபர்ஸ்ட்ல யாஹ்! இருந்து குடுக்காம டைரக்ட்டா தூக்கின்னு வந்து செமி ஃபைனல்ல விட்டேன்னு வச்சுக்கோ, அது செட் ஆவாது. இதுக்கு மேல நீ ஒரு சேஞ்ச் பண்ணணும்னா, ஷம்மிய உட்கார வச்சுட்டு ஹர்ஷித் ராணா எடுத்துட்டு வரலாம். ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹர்ஷித் ராணா இந்த கண்டிஷன்ஸ்ல ஸ்லோவர் பால்ஸ் நல்லா போடுவாரு. யாஹ்! டெத்ல நல்லா போடுவாரு. ஆனா ஷம்மி ஸ்லாட்ல போடுவாரு டெத்ல. அதனால அப்படி யோசிக்கலாம். இன்னொரு பக்கம், ஷம்மி ஒரு ஹை கிளாஸ் பவுலர்யா. ஐசிசி டோர்னமெண்ட்னாலே அந்த ஆள் மாஸ் காட்டுவான். போன மேட்ச் வேணா அந்த அளவுக்கு பெருசா போடாம இருக்கலாம். அதுக்கு முன்னாடி மேட்ச் வேணா ஆர்டினரியா இருந்திருக்கலாம். பட் திடீர்னு ஷம்மியோட டேவா இருந்ததுன்னு வச்சுக்கோயேன், அப்படி இப்படி ஆஃப் ஸ்டம்ப் அப்படியே ஹெட்ட தூக்கிட்டு, அப்புறம் அப்படியே ஸ்மித் அப்படியே ஸ்லிப் கேட்ச் எடுத்துட்டு, சடனா பார்த்தா 11 ஃபார் 2 என்னது ஹெட் ஸ்மித் அவுட்டா? இது நடக்க வாய்ப்புகள் நெறைய இருக்கு ஷம்மி கிட்ட. திடீர்னு நடக்கும் அது. அதனால, ஐய்யய்யோ! வேணாம் அந்த ரிஸ்க் வேணாம். என்னதான் இருந்தாலும் ஷம்மிய நம்புவோம். என்னதான் இருந்தாலும் அவர் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்ம் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெய்னர். அதனால அவர் நம்புவோம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சேஞ்சும் பண்ண வேணாம். ட்ரஸ்ட் பண்ணி இந்த டீமோடயே போங்க செமி ஃபைனல். வின் பண்ணா சந்தோஷம். இல்லன்னா பார்த்துக்கலாம் வுடுங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. நான் வந்து டீம் ஓவராலா வந்து நம்ம இந்த மேட்ச் வந்து நம்ம ப்ரிவ்யூ பண்ணி முடிச்சுட்டோம். கடைசியா வந்து நம்மளோட ஃபேண்டசி பிக்ஸ் எப்பயும் பண்ணுவோம். உங்களோட ஃபேண்டசி பிக்ஸ் இந்தியாக்கு யார் ஒரு பெஸ்ட் பேட்ஸ்மேனா இருக்க போறா? லாஸ்ட் டைம் நான் ஃபர்ஸ்ட் பிரெடிக்ட் பண்ணிட்டேன். இந்த வாட்டி நீ பிரெடிக்ட் பண்ணு. ரொம்ப ரொம்ப நன்றி மிஸ்டர் சிசிஎஃப் ப்ரோ. பார்த்தீங்க அப்படின்னா, அ எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்சு தலைவர் ரோஹித் சர்மா 2023ல வேணா டிராவிஸ் ஹெட் நீங்க கேட்ச புடிச்சிருக்கலாம். இன்னைக்கு நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செமில கண்டிப்பா அவர் பெர்ஃபார்ம் பண்ண போறாரு. அப்படியே என்னோட ஆஸ்திரேலியன் பேட்டர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீவ் ஸ்மித். ரொம்ப நாளா ரன் வரலப்பா அப்படின்ற மாரி இருக்கு. இந்த செமிஸ்ல அவரும் ஒரு கேப்டனா என்ன பண்ணணும்ங்கிறத காமிப்பாரு. பவுலர்ஸ் என்னோட பிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அ நம்மளோட தமிழ்நாட்டு குதிரை வருண் சக்கரவர்த்தி இந்த மேட்சும் ஒரு செம்மையா ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸ்க்கு ஒரு த்ரெட்டா இருக்க போறாரு. மேட்சப்ஸும் கூட பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இங்கிலீஷோட வந்து ஒரு பவர் பிளேலயே ஒரு ஸ்பெல் தள்ளுவாங்களோ அப்படின்னு எனக்கு லைட்டா தோணுது. இல்ல இங்கிலீஷ் வந்தோனே ஒரு ஸ்பெல் குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்கும்போது மாட்டிப்பாருன்னு நெனைக்கிறேன். அதனால பவுலர்ன்னு பார்க்கும்போது வருணோட போறேன். இங்க பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியால வந்து நீங்க சொன்ன மாரி ஜாம்பா வுட்டு வச்சுரும். அண்ணன் பாவம்ல. எந்த பவுலரும் குடுக்காம போயிட்டு என்ன பண்றது பாவம். அதனால வந்து நேதன் எலிஸோட நான் போயிடுறேன். கண்டிப்பா அவரோட ஸ்லோயர் பால்ஸ் ஒர்க் ஆகும். இதுதான் வந்து என்னோட ஃபேண்டசி பிக்ஸ் நீங்க சொல்லலாம். ஆப்வியஸ்லி நான் இந்தியா பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஐ அம் ட்ரஸ்டிங் விராட் கோலி இந்த மேட்ச்ல. ஹி வாஸ் லுக்கிங் குட் லாஸ்ட் எஸ். மேட்ச்ல. 14 பால்ஸ் 11 ரன்ஸ் ஹி வாஸ் ரியலி லுக்கிங் குட். ஓகே ஒரு அவுட் சைட் எட்ஜ்ல ஒரு பவுண்டரி போனாலுமே, கொஞ்சம் மிடில்ல நெறைய பால் விளையாடினாரு. அப்படின்னும்போது, ஜெனரலா விராட் கோலிய வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரபிள் பண்றது ஸ்டார்க் அந்த ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். இனிஷியல் மூவ்மெண்ட். ஒன்ஸ் செட் ஆயிட்டா ஸ்டார்க்கே அவர் அடிச்சுருவாரு. இருந்தாலும் எஸ். பேட் கமின்ஸ், ஹேசல்வுட்லாம் அந்த ஒரு மாரி ஆஃப் ஸ்டம்ப் லைன்ல குடுத்து கொஞ்சம் காண்டேத்துவாங்க. பட் இந்த பவுலர்ஸ சம்டைம்ஸ் அவர் கான்ஃபிடென்ட்டா விளையாட சான்சஸ் இருக்கு. ஐ அம் ரூட்டிங் குட் ஸ்கோர் ஃப்ரம் விராட் கோலி. எவ்வளோ அடிப்பார்ன்லாம் தெரியாது. பட் ஐ அம் ரூட்டிங் ஹிம்.
அண்ட் இந்தியாவோட போலிங் வைஸ் எடுத்துக்கிட்டா, ஓகே நீ ஆல்ரெடி வருண் சொல்லிட்ட. ஏன்னா வருண் இஸ் எக்ஸ் ஃபேக்டர். யாரா இருந்தாலுமே எஸ். வருண் சொல்லுவாங்க. 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரும் என்னைக்கு வந்தாலும் டைட்டா போட போறாங்க. அது வேற விஷயம். வருணுக்கு அப்புறம் நான் எக்ஸ் ஃபேக்டரா பார்க்கறது குல்தீப் யாதவ் தான். ஓகேவா? ஸோ ஐ அம் கோயிங் ஃபார் விராத் அண்ட் குல்தீப் யாதவ். வென் இட் கம்ஸ் டூ ஆஸ்திரேலியா, நீ ஆல்ரெடி டிராவிஸ் ஹெட் எடுத்துட்ட. ஓகே. ஸோ எப்படி வந்து ஒரு மச் மச் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, நான் விராட் கோலி கிட்ட போனனோ, அதே மாரி ஆஸ்திரேலியாவோட எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ஸ்டீவ் ஸ்மித்தோட நான் போறேன் இந்த வாட்டி. ஸோ ஐ அம் ட்ரஸ்டிங் திஸ். வெயிட்டிங். நான் வந்து ஸ்மித்த எடுத்துட்டேன். நீங்க ஓ! ஸ்மித்த நீங்க எடுக்க ஸ்மித் முடியாது. சொல்லிட்டீங்களா? ஓகே. நோ ப்ராப்ளம். ஸ்மித் எடுக்கலன்னா இன்னொன்னு ஈஸியான ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஒரு 40 பேர் வந்து இந்தாங்க இதான் ஆப்ஷன்றாய்ங்க. டிராவிஸ் ஹெட். ஸ்மித் இல்லன்னா டிராவிஸ் ஹெட். ஏன்னா இந்த 2 பேருமே டாப் ஆர்டர்ல உனக்கு மொமெண்டம் குடுக்குற ஆட்கள் இருக்காங்க. ஓகே. எஸ். சோ அதனால ஓகே ஸ்மித் நீ எடுத்துட்டீங்கன்னா, ஐ வில் கோ ஃபார் டிராவிஸ் ஹெட். போலிங் பொறுத்தவரைக்கும் ஐ திங்க் டெஃபினட்டா நான் எலிஸ் அண்ட் ஜாம்பா 2 பேர் தான் கீ. நீ எலிஸ் எடுத்துட்டேன்னா, நான் ஆப்வியஸ்லி ஜாம்பா போவேன். எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இன் அ நாக் அவுட் கேம். கண்டிஷன்ஸ் அவருக்கு லைட்டா ஃபேவரா இருக்கு. சோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஐ வில் கோ ஃபார் ஜாம்பா. சோ இதுதான் என்னோட ஃபேண்டசி பிக்ஸ். ஓகே. நான் வந்து எங்க 2 பேரோட ஃபேண்டசி பிக்ஸ் சொல்லிட்டோம். நீங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஃபேண்டசி பிக்ஸ் இவங்க தான் நாளைக்கு மேட்ச் வின்னர்ஸா இருப்பாங்க அப்படின்னு நீங்க யோசிக்கிறவங்களையும் தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா வந்து பிலீவ் ப்ளூ அப்படின்னு நானும் நினைக்கிறேன். இந்த மேட்ச் அப்படியே டேக் ஃபார்வர்ட் பண்றோம். ரிவெஞ்ச்லாம் விட்டுருங்கங்க. மேட்ச ஜாலியா பாருங்க. எனக்கு கண்டிப்பா. தெரிஞ்சு இது ரிவெஞ்ச் கிடையாது சபரீஷ். எஸ். ரிவெஞ்ச் கண்டிப்பா கிடையாது. கிடையாது. ஏன்னா ரிவெஞ்ச்னா என்ன தெரியுமா? நீ ஓகே மக்கள் எல்லாம் ஆசைப்படுறாங்க. ரிவெஞ்ச் ம். வச்சுக்கோங்க. ஆனா அது எப்பன்னா 2027 வேர்ல்ட் கப்ல நீ ஃபைனல்ல அண்டர் த கேப்டன்ஷிப் ஆஃப் பேட் கமின்ஸ், டிராவிஸ் ஹெட் அவுட் ஆக்கி அப்ப நீ வின் பண்ற பாரு. அதுதான் ரிவெஞ்ச். ஓகே. எஸ். இந்த ஒரு டெப்ளீட்டட் பவுலிங் லைனப்ப நீ வந்து அடிச்சுட்டு, நீ நெஞ்ச வேணா தட்டிக்கோ ஆஸ்திரேலியா வின் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு. ஆனா அது ஒரு ரிவெஞ்சுன்னு சொல்லாதீங்க. இது டோட்டலா கண்டிப்பா. டிஃபரெண்ட் டோர்னமெண்ட். புரியுதா உங்களுக்கு? எஸ். ஆஸ்திரேலியாவோட நாக் அவுட் விளையாடுறது ஒரு டிஃபரெண்ட் திங். அது வேற விஷயம். பட் இட் இஸ் நாட் அ ரிவெஞ்ச் கேம். கண்டிப்பா. அது ஷூரா சொல்லிக்கிறேன். யாஹ்! நீங்க சொல்ற மாரி அதேதான். வந்து இந்தியா வந்து இந்த மேட்ச நீங்க ஜாலியா பாருங்க. கண்டிப்பா யார் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண போறாங்களோ, அவங்க வந்து ஜெயிக்க போறாங்க. இந்தியாவுக்கு ஒரு பெட்டர் எட்ஜ் இருக்குன்னே வந்து தான் நாங்க 2 பேரும் வந்து இது பண்ணியிருக்கோம். இதுல எந்த விதமா இந்தியன் ஃபேன்ஸ் அப்படின்றதுக்காக சொல்லல. எந்த டீமுக்கு வந்து அட்வான்டேஜ் இருக்கோ, அந்த டீம் ஒரு அப்பர் ஹேண்டா சொல்லியிருக்காங்க. யார் நல்லா ஆட போறாங்களோ, அவங்க தான் ஜெயிக்க போறாங்க. நம்ம எல்லாருமே நம்புவோம். கண்டிப்பா இந்தியா வந்து இந்த மேட்ச ஜெயிச்சுட்டு, நம்ம லலித் அண்ணாவோட, "அண்ணா நம்ம ஃபைனல் போய்ட்டோம்" அப்படின்னு ஒரு ரிவ்யூக்கு நாங்க வந்து உங்கள மீட் பண்ணுவோம் அப்படின்னு நம்புறேன். நம்மளோட சிசிஎஃப் அண்ணாவோட சேனலும் மறக்காம வாட்ச் அவுட் பண்ணி பாருங்க. நாளைக்கு மேட்ச்க்கு முன்னாடி அண்ட் பின்னாடி 2 இடத்துலயும் லைவ்ல வரப்போறாரு. மறக்காம ஜாயின் பண்ணி உங்களோட கேள்விய போட்டீங்கன்னா, கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல அண்ணா படிக்க போறாரு. மறக்காம உங்களோட கேள்விகள நீங்க தாராளமா கேட்கலாம். தேங்க் யூ ஃபார் ஜாயினிங் ஒன்ஸ் அகைன் அண்ணா. அதாவது இந்தியா ஜெயிச்சாலும் சரி, தோத்தாலும் சரி எப்படியும் நம்ம வீடியோ பண்ணி தான் ஆகணும். சோ கண்டிப்பா, அதனால கண்டிப்பா. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள அப்ப டிஸ்கஸ் பண்ணலாம் சபரீஷ். கண்டிப்பா. நான் வந்து இந்தியா ஜெயிப்பாங்க அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தோட, ஆஸ்திரேலியா ஜெயிச்சாலும் நமக்கு வந்து எந்த வித இதுவும் கிடையாது. இருந்தாலும் கண்டிப்பா. இந்தியா ஜெயிச்சுருவாங்க. அதுல எனக்கு எந்த வித சந்தேகமும் கிடையாது. பார்ப்போம். என்ன ஷூர். நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா. கண்டிப்பா. தேங்க் யூ ஃபார் ஓகே. ஜாயினிங். பாய். தேங்க் யூ. டேக் கேர்.